ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிச்சா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை பொடி மாஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப குறைவான நேரத்திலே செஞ்சிடலாம். சாப்பாடுக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்ல சைடிஷ் இது. பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா சுருங்கி வரணும், கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி பொடியாக கட் பண்ணால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இந்த மாதிரி வேக வச்சிடலாம். மூடி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதோட முட்டை சேர்த்துக்கலாம். 2 பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்கு 3 முட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை தனியாக வேகிறதுக்காக லைட்டாக அந்த மஞ்சள் கருவை மட்டும் உடச்சி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். வெங்காயம் தக்காளியோட ஒரேடியாக மிக்ஸ் பண்ணிடாமல் லைட்டாக முட்டை செட் ஆனதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட்டாக வேக விட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப சீக்கிரமாகவே இது வெந்துடும். இப்போ நல்லா உதிரியாக வெந்திருக்கு, கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். இப்போ மசாலா எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் இன்னும் 1 நிமிஷம் கூட நம்ம சுருள கிண்டிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், முட்டை பொடி மாஸ் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை நம்ம தூவி விட்டுடலாம். இப்போ ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான எக் பொடி மாஸ் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.